இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா VLSI. VLSIனா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இந்த சப்ஜெக்ட்ல என்ன கத்துக்கிறோம்னா ஒரு ஐசி எப்படி மேக் பண்றது, அந்த ஐசிக்கான ப்ரோக்ராமை எழுதி அந்த ஐசிக்குள்ள எப்படி டம்ப் பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம ரெண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். Xilinx ISE 12.1. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஐசிக்கான HDL ப்ரோக்ராமை எழுதி எப்படி ரன் பண்றோம் அப்படின்றத பார்க்குறோம். செகண்ட் வந்து அடாப்ட். இதுல பிட் ஃபைல ஐசிக்குள்ள எப்படி டம்ப் பண்றோம் அப்படின்றத பார்க்குறோம். வாங்க இப்போ இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அண்ட் கேட் ஐசிக்கான ப்ரோக்ராமை எழுதி எம்டி ஐசிக்குள்ள டம்ப் செய்து செக் பண்ணி பார்க்கறத சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஒரு அண்ட் ஐசிக்கான ப்ராஜெக்ட் எப்படி Xilinxல கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட டெஸ்க்டாப்பில் Xilinx சாஃப்ட்வேர் வந்து இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஐக்கானை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து Xilinx சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேரில் ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் விசார்ட் விண்டோ கிரியேட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த விசார்ட் என்னன்னா நம்ம எங்கே நம்ம ப்ராஜெக்டை வந்து சேவ் பண்ண போகிறோம், நம்மளோட ப்ராஜெக்டோட லொக்கேஷன் எங்கே அப்படின்றத இங்கே கேட்கும். ஸோ நம்ம லொக்கேஷன் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துக்க போகிறது லோக்கல் டெஸ்க் ஈல ஹரிகிருஷ்ணன் அப்படின்ற நேம்குள்ள VLSI ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணால் அந்த ஃபோல்டருக்குள்ள அன்கேட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். அன்கேட். ஸோ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ப்ராஜெக்ட் செட்டிங் விண்டோ கிரியேட் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நம்ம என்ன ஃபேமிலியை சூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம சூஸ் பண்ண போகிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா Spartan 3E. நிறைய ஃபேமிலி இருக்குது, Spartan 6, அது மாதிரி நிறைய Spartan 3, இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி இருக்குது. நம்ம சூஸ் பண்ண போகிறது Spartan 3E. டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா XC3S100E. நம்மக்கிட்ட நிறைய டிவைசஸ் இருக்குது, 500 இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிறது 100. ஸோ 100 தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜ் வந்து CP132, ஸ்பீடு வந்து 4. இப்போ நம்ம ப்ரிஃபர்ட் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று VHDL லாங்குவேஜ், இன்னொன்று வெரிலாக் லாங்குவேஜ். நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வெரிலாக். ஸோ ஓகே, இந்த வெரிலாக் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு டிசைன் விண்டோ இருக்கும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண அன்கேட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள என்னுடைய ஃபேமிலி வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது Spartan 3E அப்படின்ற ஃபேமிலிக்கான கிட்ட வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ சோர்ஸ், ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நியூ சோர்ஸ் விசார்ட் விண்டோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே நம்மளோட மாடியூல் வந்து வெரிலாக் மாடியூல். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபைல் நேம் வந்து அன்கேட். ஸோ அன்கேட் அப்படின்னு கொடுத்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இன்புட் அவுட்புட் கேட்கும். நம்ம எங்கேயும் இன்புட் அவுட்புட் கொடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக ப்ரோக்ராம்லேயும் போய்ட்டு நம்ம இன்புட் அவுட்புட் நம்ம இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம அன்கேட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 இன்புட்டு ஒரு அவுட்புட். ஆக்சுவலாக 2 இன்புட்டுக்கு 2 வேரியபிள் நேம் நம்ம வந்து இன்புட் வேரியபிள் நேம் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு A அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுக்குறேன் ஃபஸ்ட் இன்புட்டுக்கு A. ஓகேங்களா? செகண்ட் வந்து B. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட், அது வந்து நான் Cன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஏன்ற வேரியபிள் இன்புட்டும் அவுட்புட்டான்னு நம்ம இங்கே சூஸ் பண்ணோம். ஸோ இன்புட்டு, Bன்ற வேரியபிளும் இன்புட்டு, Cன்ற வேரியபிள் மட்டும் அவுட்புட். அதனால் நம்ம அவுட்புட்டை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிரியேட் ஆகிருக்கும். அங்கே பாருங்கள் மாடியூல் வந்து அன்கேட் மாடியூல், இன்புட் A, 2 இன்புட் A, B, 2 இன்புட் C அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, நம்ம இப்போது அன்கேட்டுக்கான ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் அன்கேட்டோடைய எக்ஸ்பிரஷனை தான் இங்கே எழுதணும். அசைன் C ஈக்குவல் டு A அண்ட் B. ஸோ நம்ம இங்கே ப்ரோக்ராமை எழுதியாச்சு. ஸோ எழுதுனதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு முடிச்சோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை ரன் பண்ணி எப்படி சிமுலேஷனில் அவுட்புட் செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
Don Bosco